Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி இட்லி பொடி. வாங்க நம்ம இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம Unlimited Foodies சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ன்னு செலக்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இட்லி பொடிக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். நான் 100 கிராம் கடலை பருப்பு எடுத்திருக்கேன். 150 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். நான் இட்லி பொடி காரத்துக்காக 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். 6 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். காஷ்மீரி சில்லி நான் நல்ல கலர் கொடுக்கும், அதுக்காக தான் நான் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். இந்த காஞ்ச மிளகாய் நான் 4 தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமா காரம் வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இந்த பூண்டு பாத்தீங்கன்னா நம்ம இப்படியே போட்டு நான் வறுக்க போறது இல்ல, தட்டி தான் வறுக்க போறேன். எள்ளு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன். நான் வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணிருக்கேன். அடுத்தது ஜீரகம் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன். கட்டி பெருங்காயம் நான் 4 துண்டு எடுத்திருக்கிறேன் சின்ன சின்னதா. கருவேப்பிலை 1 கொத்து எடுத்திருக்கேன். மிளகு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இப்ப நம்ம ஒரு பேன் வச்சிருக்கேன். அதுல நான் ஃபர்ஸ்ட் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். இந்த கடலைப்பருப்பு பாத்தீங்கன்னா மிதமான சூட்ல தான் நம்ம வறுக்க போறோம். ரொம்ப தூக்கி ஹை ஃப்ளேம்ல நம்ம இதை வறுக்க கூடாது. கலர் கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்தா போதும் நமக்கு. ஏன்னா அப்பதான் இட்லி பொடி நல்லா ஒரு கலர் வரும். எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா நம்ம வறுத்துக்கணும். நம்ம போட்டுட்டு அது அடுத்த வேலை வேற ஏதாவது செய்யலான்ட்டு நம்ம போக கூடாது. இது பக்கத்திலே இருந்து கையோட இதை நம்ம செஞ்சிடணும். அப்பதான் எல்லா இடமுமே நல்லா வறுபடும். இப்ப இந்த கடலைப்பருப்பு கூடயே சில பேர் பாத்தீங்கன்னா உளுந்தையும் போட்டு வறுத்துருவாங்க. அந்த மாதிரி நம்ம வறுக்க கூடாது. ஏன்னா கடலைப்பருப்பு வறுபடுறதுக்கு ஒரு டைம் தேவைப்படும். உளுந்துக்கு அதனோட டெக்ஸ்டருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால ரெண்டுத்தையுமே நம்ம தனித்தனியா தான் போட்டு வறுக்கணும். அதே இந்த இட்லி பொடிக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம தனித்தனியா தான் வறுத்து எடுக்க போறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கடலைப்பருப்புமே ஈவனா ஃப்ரை ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த சவுண்டை பார்த்தாலே தெரியும் நல்லா கிறிஸ்பினஸா வறுத்துருக்கான்ட்டு. இதை நம்ம ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். அடுத்தது வெள்ளை உளுந்து நம்ம போட்டு இப்ப வறுக்க போறோம். இந்த பருப்பெல்லாம் வறுக்கக்குள்ள கனமான பாத்திரத்தை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எதுக்காகனா நம்ம ரொம்ப மெல்லிசா இருக்க பாத்திரத்துல நம்ம யூஸ் பண்ணோம்னா சீக்கிரமா அந்த பருப்பு கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம கனமான பாத்திரம் தான் யூஸ் பண்ணணும். இந்த பருப்பு வறுக்கக்குள்ள மட்டும் நம்ம அவசரப்படக்கூடாது. லோ ஃப்ளேம்ல வச்சு மிதமான சூட்ல தான் நம்ம இதை வறுக்கணும். பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பு பாத்தீங்கன்னா என்னோடது எல்லாமே ஒரே கலர்லயே ஈவனா வறுத்திருப்பேன். அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் தான் எடுக்கும். ஆனா இதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் செலவழிச்சுதான் செஞ்சாகணும். அப்பதான் நமக்கு அந்த பொடியோட டெக்ஸ்டரும் நல்லா இருக்கும், பாக்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உளுந்து நல்லா வறுபட்டு இருக்குது. ஈவனா ஒரே கலர்ல இருக்கு பாருங்க வெள்ளை உளுந்து வறுத்திருக்கிறது. இது அப்படியே நம்ம வேற ஒரு பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்தது எள்ளு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன் நான், வெள்ளை எள்ளு. இந்த எள்ளு பாத்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வெடிக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். பொரியாத இருந்ததுன்னா ரொம்ப கசப்பா இருக்கும். அது பொரிஞ்ச உடனே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது நல்லா வறுத்திருக்கும் அப்படின்னுட்டு. இந்த எள்ளு பாத்தீங்கன்னா சீக்கிரமா வறுபட்டுடும். ஏன்னா ரொம்ப சைஸ்ல அது சின்னது. அதனால நம்ம கவனமா இதை வறுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், எள்ளு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை நல்லா நம்ம வறுத்துட்டோம். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். அடுத்தது 1 ஸ்பூன் ஜீரகம். இப்போ சீரகம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம மிளகு சேர்க்க போறோம். நான் 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகு நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதையும் நம்ம அடுத்தது கருவேப்பிலை 1 கொத்து. இந்த கருவேப்பிலை ரொம்ப நல்ல வாசனையா இருக்கும். இது நம்ம உடம்புக்கும் நல்லது. இப்ப நம்ம போட்ட எல்லா பொருளுமே ஈரத்தன்மை போற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். அப்பதான் நம்ம அரைக்கிற தூள் சீக்கிரமா கெட்டு போகாது. ரொம்ப நாள் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது கெட்டு போகாதுன்னா நமுத்து போகாத இருக்கும் அந்த தூள். இந்த கருவேப்பிலையில இருக்க ஈரத்தன்மை எல்லாமே போயிடுச்சு. இது நல்லா நம்ம வறுத்துட்டோம். இப்போ இதையும் நம்ம வறுத்த பாத்திரத்திலே மாத்திக்கலாம். அடுத்தது ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன் நான். இதுல நம்ம அதிகமா எண்ணெய் சேர்க்க கூடாது. இப்போ நான் பெருங்காயத்தை, கட்டி பெருங்காயத்தை நான் போட போறேன். இந்த பெருங்காயம் வறுக்க வறுக்க தான் நல்ல வாசனையா இருக்கும்.
சும்மா வந்து நம்ம ரெண்டே 2 வதக்கிட்டுலாம் போட்டுறக்கூடாது. இந்த பெருங்காயத்தை நல்லா எல்லா பக்கமுமே வறுபடணும். அதே சமயம் உள்ளேயும் வந்து நல்லா வறுபட்டிருக்கணும். நல்லா பொரிஞ்சு நல்லா கிறிஸ்பா வரணும். இப்போ இதை நல்லா வறுத்துட்டோம். இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்தது நான் அதே எண்ணெயில் இந்த 10 பால் பூண்டை வந்து நல்லா வந்து வறுத்துக்க போகிறேன். நான் தட்டி வச்சுருக்கேன் இந்த பூண்டை. பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். நம்ம பருப்பு போட்டு செய்யறதுனால பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். பெருங்காயம் வந்து நமக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் நம்ம ஜீரகம் வந்து எதுக்கு சேர்க்கிறோம்னா வந்து நல்லா செரிக்கும். அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் சேர்க்குறோம். இது ஒரு நல்ல பொடி. இது பருப்புலாம் சேர்ந்தது. குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாரும் சாப்பிடலாம் இதை. இப்போ பாருங்கள், பூண்டு நல்லா வந்து வறுபட்டுடுச்சு. இதை நம்ம ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நான் பூண்டு வறுத்த அதே பேன்லேயே இந்த காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வறுத்துக்க போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா வந்து 4 காஞ்ச மிளகாவும் காஷ்மீரி சில்லி பார்த்தீங்கன்னா வந்து 6 எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்லா வறுபடணும். அதே சமயத்தில் தீய விடக்கூடாது. இந்த கலர் வந்து கொஞ்சம் ஓரளவு தான் மாறணும். எதுக்காகனா நம்ம வந்து இந்த காஷ்மீரி சில்லி போட்டிருக்கோம்னா நல்ல கலர் கொடுக்கறது தான். அது கருப்பாயிடுச்சுன்னா அந்த கலர் நமக்கு வராது. அதனால நம்ம தொடர்ந்து இதை நம்ம நல்லபடியாக வறுத்து எடுக்கணும். இந்த காஷ்மீரி சில்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்மளால சமமாக வறுக்க முடியாது. அதனால நான் வந்து ஒரு காஷ்மீரி சில்லியை 3ஆக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி போட்டு வருங்க. வறுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மிளகா நல்லா வறுபட்டுடுச்சு. அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையுமே நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டோம். எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ ஆற வச்சு அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அரைக்கக்கூடியது வந்து காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும். இதை நல்லா வந்து நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நான் கொட்டைக்குள்ளேயும் உங்களுக்கு தெரியும் நல்லா கிறிஸ்பினஸ்ஸு. ஃபஸ்ட்டு இதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு. இது கூடவே வந்து நான் பெருங்காயம், இப்போ இது கூட நான் பெருங்காயம் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து மிளகு ஜீரகம், இதையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நான் காமிக்கிறேன் உங்ககிட்ட. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வரைக்கும் அரைச்சதுக்கே வாசனை நல்லா மூக்க தொலைக்குது. இப்போ மீதி இருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம போட்டு அரைக்க வேண்டியது தான். அதாவது வந்து உளுந்து, கடலப்பருப்பு, எள்ளு, பூண்டு, மீதி எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லி பொடியை பொறுத்த வரைக்கும் நல்லா கொரகொரப்பாக தான் அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிட்டிங்கன்னா அதில் வந்து வாயில் நம்ம சாப்பிடக்குள்ள தென்படாது, ஒரு டேஸ்ட் இருக்காது. அதனால் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைக்கக்குள்ளேயே இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா கொரகொரப்பா இருக்கு இட்லி பொடி. அந்த மாய்ஸ்சரே இல்லாத இருக்கு பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சுட சுட நான் இட்லி வச்சிருக்கிறேன். அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தூளில் வச்சிருக்கிறேன். ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அதனோட மனமே ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு எப்போ சாப்பிடணுன்ற ஒரு ஆவலை ஏற்படுத்துறது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இட்லி பொடி பார்த்தீங்கன்னா சூடான சாத்தில் நெய் ஊற்றி இந்த பொடி கூட நம்ம போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். தோசைக்கும் நம்ம தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இந்த இட்லி பொடிக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வந்து நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டோம்னா நமத்தே போகாத கிட்டத்தட்ட 3 மாதம் வரைக்கும் இந்த இட்லி பொடியை நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸாக இருந்தால் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.